காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் பாக்கி இருக்கு. ஐயோ, இன்னும் எவ்வளோ வேலைங்க செய்யாமையே இருக்கு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. துணைக்கு சுமேஷை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், அவள் வேற வேலைக்கு போகணும். என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கெல்லாம் பானு அம்மா எங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இல்லை நம்மளும் எதனா செய்யணுமான்னு தெரியல. ஒன்றுமே தெரியல. இதை பற்றி எதுவுமே பேசலை. என்ன, நானே ஃபோன் பண்ணிட்டா பானு அம்மாவுக்கு? அன்னைக்கு கடையில் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு. என்ன செய்ய, சரி விடு. கல்யாணம்னா இதெல்லாம் இருந்து தானே இருக்கு. யாரு கால் பண்ணுறாங்க? அட, பானு அம்மா. இந்த அம்மாவுக்கு 100 ஆயுசு. இப்போதான் கால் பண்ணணும்னு நினச்சேன், அவங்களே பண்ணிட்டாங்க. கல்யாண விஷயமா தான் எதனா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ பானு அம்மா, சொல்லுங்க. ஹலோ லக்ஷ்மி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சேன் அந்த பானு அம்மா. இன்னும் மற்ற விஷயங்களை பற்றி சரியாக பேசவே இல்லையே. கல்யாணத்துக்கு வேற இன்னும் 10 நாள் தான் இருக்குது. சொல்லுங்க பானு அம்மா. அது வந்து என்னன்னா, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாச்சும் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க கிடைக்கலையா? அப்படி எதனா இருந்தால் சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன். இல்லைன்னா நானே வந்து செய்கிறேன். இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்னங்கம்மா? இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. இந்த முடிவை வந்து நான் நம்ம 2 குடும்பத்தையும் மனசில் வச்சு தான் எடுத்திருக்கேன். என்னம்மா, என்ன முடிவு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். அம்மா, எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா. இங்கே பாரு லக்ஷ்மி, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அம்மா, பானு அம்மா, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமாம் லக்ஷ்மி, எல்லாம் தெரிஞ்சு நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். வேண்டாம், இது சரிப்பட்டு வராது. இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஏம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்கு. இப்போ போய் இப்படி கையை விரிச்சிட்டிங்களே. அம்மா, எங்கள் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. அநியாயமா என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி பாழ் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, நான் யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்கம்மா. உங்கள் தங்கச்சி காலில் விழுந்து வேணும்னாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அம்மா, இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுறேன்னு சொல்லாதீங்கம்மா. என்ன லக்ஷ்மி, ஏன் இப்படி பேசுகிற? இங்கே பாரு, நான் ஒன்றும் என் சுயநலத்துக்காக இந்த முடிவை எடுக்கல. நம்ம 2 குடும்பத்துக்காகவும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இது சரிப்பட்டு வராது லக்ஷ்மி. வேண்டாம், கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா மனஸ்தாபம் ஆகி பிரியறதுக்கு பதிலாக இப்போவே பிரிஞ்சிடலாம். அம்மா, என் பொண்ணை பாருங்கம்மா. அவோ கல்யாணத்துக்கு முழு மனசா சம்மதிச்சாம்மா. எனக்காக சம்மதிச்சா. ஆனால் இப்போ அவளே ஜீவா தம்பியை விரும்புகிறாம்மா. அம்மா, ஏம்மா இப்படி முடிவெடுத்தீங்க? என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தா எனக்கு தண்டனை கொடுங்கம்மா. என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்கம்மா. புரியாமல் பேசாத லக்ஷ்மி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? அம்மா, எனக்கு சத்தியமா புரியலம்மா. அம்மா, என் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் இப்படி வீணாக்காதீங்கம்மா. நீங்களே தானம்மா வந்து கேட்டீங்க. ஆமாம், நான் தான் வந்து கேட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ தான் அந்த தப்பை உணர்ந்திருக்கேன். இங்கே பாரு, என் பையனை நான் என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். உன் பொண்ணை அடக்கி வச்சுக்கோ. ஓ, புரிஞ்சிருச்சுமா. நாங்கள் ஏழப்பட்டவங்கன்னு தானே இப்படி பண்ணுறீங்க. நீங்களே தானம்மா இந்த மாதிரி இடம் தான் எனக்கு வேணும்னு வந்தீங்க. ஏம்மா, ஏழப்பட்டவங்கன்னா எங்களுக்கு மனசு இல்லையா? இல்லை எங்களுக்கு மான மரியாதை எதுவுமே இல்லையா? எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குதாம்மா. அது சரி, இந்த காலத்தில் பணத்துக்கு தானே மதிப்பு. மனுஷங்களுக்கு எங்கே மதிப்பு இருக்கு? என் வீட்டுக்காரர் இறந்த இத்தனை வருஷத்தில் இப்போதாம்மா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைய போகுதுன்னு. அந்த சந்தோஷம் கடவுளுக்கே பொறுக்கல போல. லக்ஷ்மி, ஒரு முறை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா? ஏன் இப்படி பேசுகிற? நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல. இல்லைம்மா, அது வந்து இன்னொரு முறை நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. எடுத்தோ காவத்தோன்னு இருக்க ஆகாதில்ல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைம்மா. நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் சொல்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். பானு அம்மா, கொஞ்சம் யோசிங்கம்மா. என்ன, நான் அவ்வளவு சொல்கிறேன்? மறுபடியும் அதே பேசின்னு இருக்க நீ? அப்பனா
நீயும் உன் பொண்ணும் இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் வெயிட் பண்ணின்னு இருந்தீங்களா? நான் தான் கரெக்டான டைமுக்கு வந்து மாட்டின இழிச்சுவாயா? பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சோன்னா அதை விட மனசு வரல, அப்படி தானே? பானுமா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்கள் என்ன ரொம்ப நோகடிக்கிறீங்க. அப்புறம் என்ன, அதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. உங்கள் லெவலுக்கு நிறைய மாப்பிள்ளைங்க கிடைக்குவாங்கோ, அவங்கள பார்த்து உன் பொண்ணுக்கு கட்டி வை. இத்தோட இந்த சம்மந்தம் முறிஞ்சிடுச்சு. என் ஃபேக்ட்ரியிலேருந்து கூட இனிமேல் உனக்கு எந்த விதமான ஆர்டர்ஸும் கிடைக்காது. வேறு இடத்துல பார்த்துக்கோ, வைக்கிறேன் நான். ஒரு முறை சொன்னால் புரிஞ்சிக்க தெரியாது. என்னவோ பணக்கார வாழ்க்கைக்கு காத்திருந்து அது மிஸ் ஆகிட்டா எப்படி துடிக்குவாங்களோ அப்படி துடிக்கிறா. பானு, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை தெரியுமா? அம்மா, நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறேன். பாவம்மா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டியே. என்னம்மா அழிச்சிட்டாங்க? நீ அந்த லக்ஷ்மி மாதிரி தான் பேசுகிற. ஏன் ஊர் உலகத்தில் வேற பையனே இல்லையா? என் பையன் மட்டும்தான் நான் இருக்கான். அதுக்கு இல்லை பானு, சும்மா இருந்தா அவங்கள நம்ம தானே ஆசை காமிச்சோம். யாராக இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா அதை விருப்பப்பட்டுத்தானே செய்வாங்க. சரிதாம்மா நீ சொல்கிறது. இப்போ தான் ஒத்து வரலன்னு தெரிஞ்சிருச்சுல, விலகிடணும். ஆமாம் ஆமாம், அப்படியே நீ சொன்ன உடனே விலகிடுறாங்க. நீ ஒரு பேக்கு, உனக்கு சம்மந்தம் கிடைக்க வேறு யாருமே இல்லாத மாதிரி அவங்கக்கிட்ட போய் சம்மந்தம் வச்சுருக்க. உன்னோட வீக்னஸை நல்லா பார்த்துக்கினாங்க. எங்கேருந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு வரும்? நீ ஒன்று தான் கம்மியாக இருந்த. ஆமாம், எங்கே போன? இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? என்னங்க போவாங்க? அண்ணன் வீட்டுக்கு தான். அண்ணன் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வந்திருக்கேன். அண்ணன் எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? அதுக்குள்ளேயே உன்னை யார் போச்சுன்னது? உன்னால தான் இந்த கல்யாணமே நின்றுச்சு. நீ வரலனா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கோம். அக்கா, அப்போ என்னால் தான் இந்த கல்யாணம் நின்றுச்சா? நான் தான் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணமா? பாருக்கா, அம்மா எப்படி பேசுது பாருக்கா. நான் உன்னை மனசில் வச்சு தானே இந்த முடிவை எடுத்தேன். நீ எந்த விஷயத்துலையும் அவமானப்பட்டு போகக்கூடாதுன்னு தானேக்கா நான் இந்த முடிவை எடுத்தேன். அம்மா, நீங்கள் எதுக்கு இப்போ யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை அவள் மேலே காமிக்கிறீங்க? அவள் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. நான் தான் தப்பு பண்ண பார்த்தேன், அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. விடு, நான் எந்த நல்லது செஞ்சாலும் இந்த அம்மாவுக்கு பொறுக்கிறதே இல்லை. நான் என்ன எனக்காக செஞ்சேன்? நானும் இந்த வீட்டில் உட்காந்து ஆள போகிறேன். எல்லாத்தையும் பார்க்க போகிறது நீ தானேக்கா. இந்த ஊர்லேயே நம்ம எவ்வளவு மரியாதையாக இருக்கிற குடும்பம். இந்த மாதிரி குடும்பத்துக்கு மருமக எப்படி வரணும்? சரி விடு இந்து, அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அதுக்கு போய் நீ கண்ணீர் வடிச்சுன்னு இருக்க. சரி, அண்ணன் என்ன சொன்னா அதை சொல்லு. அண்ணன் என்ன நம்மள மாதிரி விரோதத்தை வச்சு நான் பேசுவான்? அதெல்லாம் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனி நடக்க வேண்டிய காரியம் என்னமோ அதை நடத்தலான்னு சொன்னான். ஒரு நல்ல நாளாக பார்த்து போய் பேசி முடிச்சிட்டு வரலாம். என்னமோ பண்ணுங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நான் வரமாட்டேன். விடு இந்து, அம்மா வரலன்னா என்ன, நம்ம 2 பேரும் போய் பேசிட்டு வரலாம். சரிக்கா. அம்மா அம்மா, என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா இங்கே பாருங்கம்மா. லக்ஷ்மி லக்ஷ்மி, அங்கே பாருமா, ஆதி உன்னை கூப்பிட்டுன்னு இருக்கா. என்ன ஆச்சு? அத்தை அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம் அத்தை. என்னது மோசம் போயிட்டோமா? என்னம்மா சொல்கிற? ஒன்றும் புரியலையே. ஏன் கல்யாணத்துக்கு எங்கன்னா பணம் கேட்டிருந்தியா? அவங்க கொடுக்காம போயிட்டாங்களா? இல்லை அத்தை. அப்புறம் என்னம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சோர்ந்து போவாத. அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம் அத்தை. அம்மா என்னம்மாச்சு? ஏன் அதையே சொல்கிற? என்ன ஆச்சு? தெளிவாக சொல்லு. ஆதி ஆதி, இந்த அம்மாவை மன்னிச்சிடுமா. அம்மா என்னாச்சு? போகும்போது நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு? லக்ஷ்மி, என்னென்ன தெளிவாக சொல்லு. அத்தை, நான் என்னன்னு சொல்லட்டும் அத்தை? எல்லாமே போச்சு. நான் ஆசைப்பட்டது, நான் கண்ட கனவு எல்லாமே போச்சு அத்தை. நம்ம கனவை சுக்கு நூறாக உடைச்சிட்டாங்க. என்ன? எதை பற்றி பேசுகிற? சரியா சொல்லு. நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது லக்ஷ்மி. என்ன? அத்தை, ஆதியோட கல்யாணம் நின்று போச்சு அத்தை. என்ன என்ன உளற? இல்லை அத்தை, நான் உளரல, உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ தான் அந்த பானு அம்மா ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அத்தை. என்ன? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? என்ன விளையாடுறாங்களா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. கல்யாணம்னா இவங்களுக்கு விளையாட்டா போச்சா? வேணும்னா கட்டிக்கிறதுக்கும் வேண்டான்னா விடுறதுக்கும். ஏன் என்னவா? நம்ம நிலைமை எல்லாம் தெரிஞ்சுதானே வந்து பொண்ணு கேட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? என்ன பிரச்சனைன்னே தெரியல அத்தை. ஃபோன் பண்ணாங்க,
இந்த மாதிரி சரிப்பட்டு வராது, உங்க லெவல்ல இருக்கிற பையனை பார்த்து கட்டிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அத்தை. ஏன் நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறப்போ நம்ம லெவல் தெரியலையாமா? இப்போதான் கண்ணு தெரிஞ்சிச்சாமா? இப்போதான் ஞானோதயம் ஆயிருக்கான் அந்த அம்மாக்கு. லக்ஷ்மி, இவங்களை சும்மா விடக்கூடாது. பணக்காரனா 2 கொம்பு இருக்கா இவங்களுக்கெல்லாம். வா நட, இப்பவே நட, அவங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம். இல்ல அத்தை, வேண்டாம். அவங்க ரொம்ப மோசமான வார்த்தைங்களால என்ன நோகடிச்சிட்டாங்க. வேண்டாம் அத்தை, விட்டுடலாம். நம்ம ஆதி வாழ்க்கை லக்ஷ்மி. ஆமா அத்தை, என்னாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. ஆதி, இந்த அம்மாவை மன்னிச்சிடுமா. என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல. அம்மா அம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா இருந்த உன்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன். இந்த அம்மாவை மன்னிச்சிடுமா. அம்மா அழுவாதீங்கம்மா, இப்படி பெரிய பேச்செல்லாம் எதுக்கம்மா பேசுறீங்க? நீங்கள் என்னம்மா தப்பு பண்ணீங்க நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு? எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தின யாரும் எனக்கு வேண்டாம்மா, எனக்கு வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். அவங்க என்னம்மா என்ன வேணான்னு சொல்கிறது? நான் சொல்கிறேன், எனக்கு இந்த இடத்துல கல்யாணம் வேண்டாமா. பாருங்க அத்தை, பணம் இல்லாமல் நான் ஒரு கையால் ஆகாத அம்மாவாக இருக்கிறேன். என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பணம் தானே. லக்ஷ்மி, உன் புருஷன் செத்தப்ப கூட நீ எவ்வளோ உடஞ்சி போலிய லக்ஷ்மி. வேண்டாம், விட்டுரு. அவங்க வீட்டில் போய் நேராகவே கேட்டுன்னு வந்துடலாம். இல்லை அத்தை, இனி நான் அந்த வீட்டு வாசப்படிக்கே போகிறதா இல்லை அத்தை. அந்த அம்மா பணக்கார இடம் கிடைச்சதால உங்களுக்கு விடுறதுக்கு மனசு இல்லையான்னு கேட்குறாங்க அத்தை. நம்ம என்ன பணத்தை பார்த்தா அத்தை இவங்க கிட்ட சம்மந்தம் வச்சோம்? விடுமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. பணக்கார ஆளுங்கெல்லாம் இப்படி தானே, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து தானம்மா இடம் போடுவாங்க, மனசை பார்த்தா இடம் போடுவாங்க. இவங்க நம்ம கிட்ட சம்மந்தம் கேட்டு வந்தப்போ நம்ம சரின்னு சொன்னோமே, அதுதான்மா நம்ம பண்ண பெரிய தப்பு. ஏன் ஆதி, அந்த தம்பி உனக்கு ஃபோன் பண்ணுச்சா? ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எதனா விஷயம் சொல்லுச்சா? இல்லை இல்லை பாட்டி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அன்றைக்கி நம்ம கடையிலேருந்து வந்தது தான் லாஸ்ட். அவரும் ஃபோன் பண்ணல, நானும் பண்ணல பாட்டி. ஒருவேளை அந்த பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் ஃபோன் பண்ணாமல் விட்டுட்டானோ தெரியல பாட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அந்த பையனுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் ஃபோன் பண்ணுறதே நிறுத்தியிருக்கான். பார், அம்மா பேச்சு கேட்டு நடக்கிற பையன், ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவனால் பாழாச்சேன்னு கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லாமல் இருக்கிறான் பார். எப்படியோ எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க. அம்மா திருப்பி அப்படியே சொல்லாதம்மா, விடு. ஏன் கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையா? இல்லை இவன் ஒருத்தன் தான் மாப்பிள்ளைன்னு இருக்கிறானா? விடுமா, நான் படிச்சுட்டு உன் கூடவே இருந்துடுறேம்மா. எனக்கு கல்யாணமே வேண்டாம். உன்னையும் பாட்டியும் பார்த்துன்னு நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துடுறேம்மா. நீ மட்டும் அழுவாதம்மா, இப்படி உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்ஷயா, எங்கம்மா போயிருந்த? இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்ல காத்துன்னு இருக்கேன் நான். ஏன்பா என்ன ஆச்சு? அவ்வளோ முக்கியமான விஷயம்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அடட, இது ஃபோன்லலாம் சொல்கிற விஷயம் இல்லைம்மா, நேரில் சொல்லி சந்தோஷப்படுற விஷயம். அவ்வளோ சந்தோஷமா? என்னப்பா? ஆமாம்மா, உன்னோட சின்ன அத்தை வந்திருந்தா. ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சிச்சாம்மா? என்ன சொன்னாங்க சின்ன அத்தை? உனக்கும் ஜீவாக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு போறாமா உன் சின்ன அத்தை. என்னப்பா சொல்கிறீங்க? விளாடுறீங்களா? பா ப்ளீஸ், சும்மா ஜோக் அடிக்காதீங்க. நான் எதுக்குமா உன்கிட்ட ஜோக் அடிக்கணும்? நிஜமா தாம்மா, உன் சின்னத்தை வீட்டுக்கு வந்தாலே ஏதானா ஒரு குண்டை தூக்கி போடுவா. அதே மாதிரி இப்போ என்னவோ செஞ்சு உன் பெரியத்த மனசை மாத்திருக்கா. அப்புறம் இது எப்படிப்பா ஆச்சு? அதான் சொல்லலையாம்மா, உன் சின்ன அத்தையால முடியாதது ஒண்ணுமே இல்லை. அப்பா, இதுக்கு மாமா ஒத்துக்குச்சா? அவன் ஒத்துக்கனா என்ன, ஒத்துக்கலன்னா என்னம்மா? அவன் விருப்பத்தால யாரு கேட்டா? இப்போ உங்க அத்தை கட்டுறா தாலியா கட்ட போறான். அப்பா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? என்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்மளே என்னென்னமோ பிளான் பண்ணி இதை கல்யாண நாளன்னைக்கே கெடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் இது நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஆமாம்மா, நான் கூட யோசனை பண்ணி
என்ன பண்ணலாம் இதுக்குன்னு தலைய கெடுத்துன்னு இருந்தேன். உன் சின்ன அத்தை நம்ம வேலையை சுலபமாக்கிட்டா. ஆமா அப்பா, அம்மாவை எங்க காணோம்? அவளுக்கு தான் நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தா பிடிக்காது, பாவம் புண்ணியம்னு உள்ள உக்காந்து இருக்கா. சரிடா, அப்பாக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் மண்டபத்தை பார்க்கணும். இன்னும் 10 நாள்ல கல்யாணம்டா, அதே தேதியில தான். அதனால நல்ல காஸ்ட்லியான மண்டபம் எது இருக்குன்னு பார்த்து நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். என்ன இன்னும் 10 நாளா? அப்பா 10 நாளில் நான் என்ன செய்ய முடியும்? இன்னும் ஷாப்பிங் பண்ணணும், நான் பியூட்டி பார்லர் போகணும், நிறைய இருக்குப்பா. பண்ணுடா. இப்பதான் இதெல்லாம் ஃபாஸ்டா செய்யறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ இஷ்டப்பட்டதை செய். சரிப்பா. மாமா இன்னும் 10 நாளில் நம்மளுக்கு கல்யாணம். 10வது நாள் நான் உன்னோட பொண்டாட்டி ஆக போகிறேன். நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைய அவமானப்படுத்தின, இனி உன் குடுமி என் கையில். என்னம்மா சித்தியோட வேலை இன்னும் முடியலையா? போகாம இங்கேயே இருக்கிறாங்க. பாத்தியாக்கா, உன் பையனை என்னை துரத்துறதுலையே இருக்கிறான். ஜீவா 1000 தான் இருந்தாலும் அவனோட சித்தி அம்மாக்கு சமானம். ஏன் அப்படி பேசுற? அவன் இங்கே இருந்தா உனக்கு என்ன கஷ்டம்? இல்லம்மா, அவங்க வந்த இடம் எதுவுமே உருப்படாது, அதான் கேட்டேன். அக்கா பாருக்கா, உன் கண்ணு முன்னாடி எப்படி பேசுறான் பாருக்கா. அப்பனா நான் வந்த எந்த இடமும் உருப்படாம போயிருக்கா? அதை இவன் பார்த்தானா? ஜீவா போதும், நிறுத்திக்கோ. ஏமா உண்மையை பேசினா ஏன் இவங்களுக்கு கோவம் வருது? இவங்க தான் யாரோட மனசையும் பார்க்க மாட்டாங்க. இடம் பொருள் ஏவல் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க பேசுறது மட்டும் கரெக்ட், அப்படிதானே? பாத்தியாக்கா, அந்த பிச்சைக்காரியை நான் கடையில் அப்படி பேசுனதுக்கு இன்னும் என் மேலே கோவமா இருக்கான். சித்தி நாக்க அடக்கி பேசுங்க. யார் பிச்சைக்காரின்றீங்க? அவோ என்னோட மனைவியாக போறவ. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். என்கேஜ்மெண்ட் ஆனா பாதி கல்யாணம் ஆன மாதிரி தெரியும் தானே? ஜீவா வாய மூடு. என்ன நானும் போனா போட்டோன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசுற. அவ சித்திடா. யாரா இருந்தா எனக்கு என்னம்மா? எதுவா இருந்தாலும் நியாயமா பேசணும். இவங்க மட்டும் ஆதியை பேசலாமா? அது பேசுறது தப்பு தானே? இங்க பாரு, திரும்ப திரும்ப ஆதி ஆதின்னு அந்த பொண்ணை பேரை சொல்லாத, எனக்கு கோவம் வருது. என்னது பொண்ணா? நேத்து வரைக்கும் மருமகன்னு வாய நிறைய கூப்பிட்டு, இப்ப என்ன ஆச்சுமா? இவங்க வந்த வேலையை பார்த்துட்டாங்களா? அக்கா பாருக்கா, பேச்சுக்கு பேச்சு என்னையே இழுக்கிறான் இவன். நீ சும்மா இருந்து, நான் பேசுறேன். இங்க பாருடா ஜீவா, இந்த கல்யாணம் நடக்காது.